உங்க மனைவி அது என் முன்னாடி கல்யாணம் நீங்க தாலி கட்டிங்க இல்ல ஒரு 5-6 மாதம் சொன்னு. அது பேர கணக்கு இல்லையா? ஆமா. ஐயோ வேற அக்கித்து மாரி வேற அவர் பாடுறப்பா கிளிய வாழ்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு பாருங்க. காட்டு போன மாதிரி அவன் மூஞ்சும் சரி அடிக்கடி காட்டுக்கு போயிடுறேன் வேட்டைக்கு. யாருக்கு அடிக்கடிக்கா? அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போயிடுறேன். வீட்டுல சரியான தங்கறது இல்ல. ஆனாலும் பிள்ளை வந்து தர மாட்டேங்கிறான். பத்தியா எல்லாம் கேட்டு இங்க உட்காந்து பாக்குறீங்களா? அடிக்கடி காட்டுக்கு போடுறான்னா பிள்ளையாச்சு மாதிரி கண்மணி பையன் முன்னாடி அடிக்கடி காட்டுக்கு போடுறான்னா பிள்ளை பத்து கொடுனா பிள்ளை பத்து கொடுக்க மாட்டாலாம். தனியா வைனா எதா மல்லிகால வைக்குது செடியா கிட்ட போய் வாங்கி தருவா. கைய வைக்காம பேசுறோம். வேற பொம்னெட்டு கிட்ட வைக்கிற பேரு வைக்க கூடாது. என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னே வச்சேன் சும்மா இருந்தா இப்ப இனிமே எழுதி பாருங்க. எங்க வச்ச வச்சு பாரு வச்சு பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னே வச்சேன் மாமா. அப்ப கம்மனு தண்ணியா அப்பெல்லாம் 1.5 கோட்டர்ல இருந்தா அதனால பிசாம இருந்தா. உங்க வீட்டுக்காரிமா கோட்டை சாப்பிடுவா. நல்லா இருக்கீங்களா? சௌரியமா இருக்கீங்களா? ஒரே கிடையாது. சாப்பிட்டீங்களா? படுத்து தூங்குனீங்களா? அதான் இப்ப உடனே காரி முடிஞ்ச போடணும்னு நினைக்கிறேன். ஏன் மாமா வாயில மூஞ்சில எல்லாரும் ஸ்ப்ரே அடிக்கிறதாலதான் பளபளன்னு இருக்கியா? இனிமேதான் எலும மரம் இருக்கான். நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா அப்படியே மூக்கிங்க மீச இருக்கிற ஆம்பளை மாதிரியே பேசுறீங்க. என்ன எங்க ஊரு ஏகாலிய சூத்துங்கடை மீச வேலைன்னா ஏகாலி வைக்க மாட்டான். எங்க ஊர்ல ஏகாலி தான் இப்ப பரியாரிட்டு வச்சுக்க மாட்டான். என் நடுப்பா பரியாரி மாவன் எடுத்து மாட்டான். என்ன பண்ணிட்டு வந்தான். நீ கிணவு காணும் போது கருமா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மீதியாட கருமா வைக்கிறான். உலகத்துல போட்டு பழுக்க வச்சு தூக்கி வைக்கிறான். பாப்பா நீங்க பாடியிலே போறீங்களா? பாடியிலே போறேன். நான் சொர்க்கத்திலே போறேன். வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டி நெல்ல வேக வைக்க வண்டி நெல்ல வேக வைக்க வைக்கையாச்சு தண்ணி வரும். குண்டானில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் குண்டானில வேக வைக்க குண்டானில வேக வைக்க உன்னை பார்த்து இந்த மனசு எப்படி இருக்குமா? வாயாலே பாடுவீங்களா? 2023 வரைக்கும் வாயால பாடியிருந்தேன். இப்போ 2024 எப்ப பிறந்தோ வாயால பாடின அழுத வாயில துணி வச்சு அமைக்கினேன். குனிஞ்சு சூத்தாலே வாயால பாடின தாண்டி பாட்டு. பாடு மாமா பாடு. பாடு பொட்ட மாமா பொட்ட பாடலை பாருங்க. பதினாறு வயது ஆகல 我
உனக்கு என்னடா போறி இப்ப வெத்தலை பாக்க கோழி உனக்கு எவன் கேட்டா என்ன உனக்கு எவன் பார்த்தா என்ன உனக்கு வேற வெத்தலை பாக்க கோழினா என்ன முழுத்துக்காக ஒரு இளமுத்துல என்னடா சொன்ன இந்த பாப்பா என்ன ஊரு இந்த பாபா பண்டுடி பக்கம் திருவதிகள் பண்டுடி பக்கம் திருவதிகள் திருவதிக்கு பக்கத்துல அணைக்கட்டு இந்த கிணவு கண்டா ஓமியம் கணக்கு கண்டா யாருக்கு சொல்லுவாங்க யாருன்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி கதையா இருக்கு எனக்கு அவனுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் 2-3 பேர்த்தாலும் இங்க வரக்கூடாது தெரிஞ்ச விஷயம் அப்படியே சண்டைக்காரன் மாதிரி எழுக்கு வந்த நம்ம வந்து இப்ப வந்து உயிரை விட்டு கத்துறோம் எல்லாருக்கும் யார் பாக்குறியா நீ மத்தம் அடிக்கிற தானே அடிக்கிற வந்து வந்து கத்தி கிடக்குற பாத்தியா பாத்து தானே இருக்கா தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் அந்த வச்சுன்னு பார்த்தாக்கா அவன் என்னமோ சண்டைக்காரன் மாதிரி வந்த மாதிரி நம்ம உட்காந்து வந்திருக்கு பாப்பா வந்திருக்கு இப்போ ஒரு பாட்டு பாடிய பாப்பா கூப்பிடுவா பாத்தா பதுமாரா பாத்தா பதுமாரா படுத்து நெடுமாரா சேட்டா வெறுகாகுமா ஞான தங்கமே தீயில் விட்டா கரிய மீயுமா ஞான தங்கமே தீயில் விட்டா கரிய மீயுமா ஆடி அசந்து வருயா அக்கா பொண்ணு மீனாட்சி பாடி மினுக்கி வருயா அக்கா பொண்ணு காமாட்சி யார நான கட்டி பண்ணு நடி அடி மீனாட்சியா மாமா பெற்ற பொண்ணு நீ அடி அடி மீனாட்சியா மாமா பெற்ற பொண்ணு நீ அடி அக்கா பொண்ணு மீனாட்சிக்கு அடுப்பு வாயுங்க அத்தை பொண்ணு காமாட்சிக்கு பூர்வம் மூஞ்சுங்க அக்கா பொண்ணு மீனாட்சிக்கு அடுப்பு வாயுங்க அத்தை பொண்ணு காமாட்சிக்கு பூர்வம் மூஞ்சுங்க என் மாமா பொண்ணு விசாலாக்கி மங்கள காட்டுங்க என் மாமா பொண்ணு விசாலாக்கி மங்கள காட்டுங்க இந்த காணா பாட்டி பால் கிட்டா ஜோக்கு அதுக்குங்க பார்த்தா பசுமரம் படுத்துக்கிட்டா நெடுமரம் சேட்டா வெறுக காகுமா ஞான தங்கமே நீ விட்டா கறி மீயுமா வெறுகோ வெறுக பொண்ணா கட்டிக்கிட்டா அடிமையாகணும் அக்கா பொண்ணா கட்டிக்கிட்டா அடிமையாகணும் அத்தை பொண்ணா கட்டிக்கிட்டா உதயமாகணும் அக்கா பொண்ணா கட்டிக்கிட்டா அடிமையாகணும் அத்தை பொண்ணா கட்டிக்கிட்டா உதயமாகணும்
ஒண்ணே ஒரு பாலு பாபா பாலாஜியா ஓ பா டேய், நீ அடி. பாலாஜி பான பேரு பா நான் துணி அப்படி மாறாப்பு துணி இப்படி போற கீழே விழுது நிக்க மாட்டேதா ஏமா நான் ஒரு சொல்ல துணி நிக்கணும்னு சொன்னா டேய், இங்க இருந்து முத்தாடி போ ஆ ஏன்னா அந்த இரும்பு கடையில ஆறாங்கள ஆணி விற்கும் 2 ஆணி வாங்கிக்க வாங்க இந்த சைடுல ஒண்ணு இந்த சைடுல ஒண்ணு ஆசை விட்டு போய் சுத்தி வாங்கி இந்த சைடுல ஒண்ணு அந்த சைடுல ஒண்ணு வச்சு அடிச்சியா ஆமா நிக்குமா அடிச்சு இந்த மேல துணி போட்டா அப்படியே மாட்டி நிக்கும் இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி ஆறாங்களாம் ஆணி வச்சு நான் அடிச்சு நின்றுனா முத நாள் நிற்கும் மறுநாள் கஞ்சின்னு வரும் சீடு வைக்கும் புது நிண்டின்னு வந்தா தேவடியா போன பத்தி என் சீரகத்தை காய்ச்சவன என் மிளகாய போனவன போடா என் பூண்டை காய்ச்சவன டேய், போடா டேய், இந்தா. அடியே புஜா இந்த 4:30 எதுக்குதான் கேட்டு? 4:30 துணி 7:30 எடு, துணி எடு. துணி எடு. ரைட் இது என்னடா எங்க நடாயாவுக்கு தொங்குற மாதிரி தொங்குது ஓட்டுமாங்க மாதிரி தேவடியா போன எடுப்படா அவன் அவளுக்கு தான் ஓட்டுமாங்க மாதிரி தொங்கி கிடக்கும் தேவடியா பையா கல்வி எதப்பா இதுக்காக எனக்கு கல்வி தந்து காட்டினா அதை போய் ஒரு மேனேஜ் ஒரு பாதிரியா தான் தராங்க பாத்துக்கலாம் அடியே புஜா ஆண்டவரே ஆண்டாளி செட்டியார்களை பூண்டு வாங்க போயிருக்கா பூண்டு வாங்க போயிருக்கா அடி அதல அஞ்சல எதுக்கு வாங்க மாட்டா கடை வாங்க மாட்டா தெரு பக்கம் வாங்க மாட்டா கோயில் பக்கம் வாங்க மாட்டா கூத்து பக்கம் வாங்க மாட்டா நூறு வேக போக வாங்க மாட்டா அங்கே முந்திரி படம் உடைக்கு போக வாங்க மாட்டா இப்போ எதுக்குமே பிள்ளை பக்கம் வாங்க மாட்டா ஆம்பளை மகத்தில் படுக்க வாங்க மாட்டா அஞ்சாவில் ஆகத்து வாங்கத்தான் கோயிலில் தோர்ந்து கட்டி தொங்குது அடே அடே காலண்டு காலண்டு பேர் வேணாமா ஏய் தாய்க்கெல்லாம் வேலைக்கு போவாங்க பங்கெல்லாம் தூங்குவாங்க எழுந்திருப்பாங்க கண்ணை தொடுவாங்க கழிப்பிடி பார்ப்பாங்க கிருஷி எடுத்து போட்டுருவாங்க ஐயோ அது வேணாம் அத பேர் வேணாம் மிதனம் கிடக்கும் ஜிம்மோ திசுப்பம் மேசனம் இந்த கண்ணி இந்த தோலை விரிச்சிக்கும் சொல்லு அது என்ன கண்ணு தோலாம் விரிச்சகம் எங்க அம்மாவுக்கு கிடக்கும் ஆளிதா கிடக்கும் போ அடே கடலகாரா இங்க வாயா அதுல போய் வாங்கி வச்சா வாசனை இருக்கும் இங்க வாயா இங்க வாயா இங்க வாயா உண்டாங்க ஒடுக்கு நான் ஜானி காட்சி போட்டேன் அது கிடையாது கிட்ட வாயா நான் அடி தேவையா என்ன போய் தேவையா நாரு நான் போய் தேவையான்னா போன வருஷம் 2019 நம்ம அங்குச்செடி மரத்து பக்கத்துல சிறுகிராம மாட்டி வந்தா கூத்தாட்டி வந்தா வந்துட்டு அப்படியே மூட்டையை எடுத்து பஸ்ல ஏத்தணும் அப்படியே வந்த குறைனா 20 லாக்டவுன் போட்டான் எவனும் ஒரே ஒரு பையன் கூத்தாடல மூட்டையை கட்டி பாந்தியில போட்டு கூத்தாடி எல்லாம் புளியாங்க ஐயா புளிய ஒழுகுறானு அதே மாதிரி என்ன போய் தேவையானாரு அப்படியே அங்குச்செடி பழத்துக்கு அண்ணன் போய் சூழாத்தானோ கல்லு அப்படியே நாங்க வெளியே போனோம் எப்ப வருவானு அப்படியே 25 லட்சம் கல்லு அறுத்து அப்படியே கல்புரம் வைக்க போய் தான் கூட்டணும் அப்படியே போய் கல்புரத்தை ஏற்றி அப்படியே வச்சுட்டு வந்தேன் 21 மழை எண்ணி பெஞ்சு எல்லா கல்லையும் அப்படியே போட்டு மறுபடியும் மண்ணை வெட்டி கொதப்புறோம் என்ன போய் தேவையானாரு அப்படியே ஒரு 2008 2004 அப்படியே போய் முந்தி தோப்புல போய் கொட்டை போயிருக்கு
குடி மூஞ்சில கொட்டையை புடிச்சு அப்படி திருவணும். முந்தி குடி மூஞ்சில கொட்டைடா நெரு வெட்டி வந்த மாதிரி தானா பூயில வந்து மறு வருஷம் வெறு வெட்டி எல்லாம் தரமட்டமா ஏத்திட்டான். என்ன போயில வந்துட்டா தானா பூல போல நம்ம ஏத்த கூடாது, ஆம்பளை தான் ஏத்துவோம். நம்ம சும்மா நான் என்ன போய் தேவையான்ற இன்னைக்கு கல்யாணத்துல எடுத்துடி கல்யாணத்தை எடுத்து ஒரு ஆயிரம் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. வந்து இந்த கார்ல வச்சு மாரியாத்த கார்ல ஏற்றி மாருதி கார்ல எடுத்து மண்டபத்துல தாலி எடுத்து கையில கொடுத்துட்டு வந்தா என்னாச்சு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையும் தாலி கட்டினா அப்படியே புது வழியா மாப்பிள்ளை விடுவோம் பொண்ணு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையும் மாமியா வீட்டுக்கு போகும்போது புளிய மரத்துல ஏறி மாப்பிள்ளை விட்டு பொண்ணு விட்டுரு. அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணி அப்படியே புது புள்ள தாழ்ச்சி புள்ள பிறகு முத புள்ள அதுக்கு மருத்துவ வச்சு கூப்பிட மாட்டாங்க, என்னதான் வந்துட்டு போவாங்க. அப்படியே சுய பூசா அப்படியே கைய அப்படியே நான் கைய வச்சுனா பிள்ளை பக்கத்துல விட்டு அந்த குழந்தைய விட்டுறான். போய் தேவையான நீங்க யார பார்த்து தேவையான எட்டி ஒரு தின்ன மலை வாய் அங்க ரெண்டு தின்ன போட்டுதான் வீட்டுல ஒரு தின்னதான் வருஷம் கிடக்கு. வணக்கம் வணக்கம் மண்ணன போனா ஊருக்கு அழகு வணக்கம் தனக்கு வண்ணாங்கண்ட போய் துணி போட்டு எடுத்து போய் உழமண்ணில் வச்சு வெளுத்து அதை அடிச்சு அதை இஸ்திரி பண்ணி அதை கொடுத்து பாதி கட்டி போனா சூப்பர் சேலடி நல்ல ஜாக்கெட்டு நல்ல சேலடி நல்ல நகடி யார் விட்டு போனடி இவன் அவனே இது போனால போன வருஷம் இது போனது தானே யாரு யாரா எடுத்துட்டு போனது. ஐயோ இந்த 3 நாள் ஏமா அந்த 3 நாள் வேலை வந்தாலும் வந்தது 3 நாள் வேலைக்கு போனா அந்த ஆம்பளை குடிச்சிட்டு எங்க போனாலும் எங்க வந்து 10 தெரு கத்துவோம். நீ நாளைக்கு நீங்க கத்துவாங்க காலையா வந்து வந்துருப்பாங்க. அந்த பொம்பளைய போய் கூடினேம்மா என்ன பண்ணுறது அப்படியே பேசிக்கிட்டு பாருங்க பொம்பளையோ என்ன இது என்ன கேக்குதா பொம்பளை அடி பேசிக்கிறது இந்த மாதிரி நெஞ்சில் கை வச்சுதான் பேசுவாங்களா? அது பொம்பளை வச்சு நீ போய் உட்கார போட்டா இது கேக்குதா கேட்கலையே. என்ன கேட்பாங்க 100 நாள் வேலைக்கு போய் 10 மணி கையெழுத்து போட்டு ஐயோ அம்மா அஞ்சலா கேட்டியா ரம்யா சுந்தரமுத்தி பொண்டாட்டி அம்மாவா அவனை வச்சிருந்தாலும் அவன் இவனை வச்சிருந்தாலும் அதே மாதிரி யாராவது சுந்தரமுத்தி பொண்டா இங்க இந்த ஊர்ல பேசுற பச்சாரு அவனை வச்சிருக்கலாம் எவ்வளவு வச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் கேக்குறாடா நீ யாரு நீ வச்சிருக்க நீ எத்தனை பேரை வச்சிருக்க இவளும் கேட்க மாட்டான் அவளும் சொல்ல மாட்டான். இவன் அவனும் வச்சிருக்கான் அவன் இவனும் வச்சிருக்கான். ஏன்னா நகை நட்டு போட்டு எல்லாம் பணக்கார விட்டு பொண்ணியா இருந்தா இல்லாத வீட்டு புள்ளைய பார்த்து இலகரமா பேசுறது சீ ஓடு அடிக்கிறாங்க. கேக்குறேன் ஒரு பொண்ணா பிறந்த பையனா மேல போட்டு அடிக்கலாமா? பொண்ணா பிறந்த பையனா எந்த பிச்சு குடி தேவையா பார்த்தா எந்த பிச்சு குடி தேவை பார்த்தா பொண்ணா பிறந்த பையனா பொண்ணா பிறந்த பொண்ணா நானும் பொண்ணா அப்படி வாடிய மாவரவரை வணக்கம் 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 தர கடைக்கு எங்கதான் பாருந்தது எங்க பெரிய கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். என்ன பெரிய கண்ட மரியாதை செஞ்சா பொருள்னு போடுவான். அதுக்கு முன்ன 10 ரூபாய் 20 ரூபாய் காய்ச்சி வாங்கினா இப்பெல்லாம் பிரியாணி டிஷர்ட்டு உங்களுக்கு கையில கொடுக்குறேன். இப்ப இந்த 77 இருந்து முத்தாண்டி வத்தலப்பாக்கு வாங்குறது கூட கிழ குட்டியில பஸ்ல போறாளோ எங்க ஊர்ல சொல்றேன் போறாங்க ஒரு மரியாதை இருக்கணும். ஏன் கிழ குட்டினா எங்க ஊர்ல நான் சொல்லி வரப்பா அப்படின்னு நானும் பொண்ணு நீனும் பொண்ணு அப்படி என்னடா பின்னாடி குடும்பம் சிறுபாச்சி குடும்படியா இதுல எங்கேயும் தள்ளுதா ஒரு இழுப்பு மாற்ற ஒரு பெலா மாத்திராச்சும் ஒரு முண்டு முடிச்சிருக்கும் வட 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 நீங்க ஒடியாது எங்க நிக்கதா பாரு மொழி முடிச்சு ஒரு மாதிரி நான் நிக்கிற மாதிரி கட்டக்காடி நீ ஒண்ணு கட்ட வேணாடி வேணா வேணா நீ கட்ட வேணா செய்ய வேண்டும். அப்படி ஆழ்ந்த அறிவாளிகள் இவர் அமர்ந்த சபையில் வந்திருக்கூடிய அம்பாள் என்ன யாருக்கு மனைவி அப்படி விளக்க மரியாதை எங்க தெரியுது ஒரு நாள் தெரியுற மாதிரி இந்த ஊட பாக்கலாம் அந்த தேவடியா பையன் தான் வந்து என்ன பண்ணான் தெரியுமா ஒரு நாள் தெரிஞ்ச மாதிரி இருந்துடா அவங்க வீட்டுல பேரு எல்இடி டிவி வச்சிருக்காங்கடா கதவு சந்தால பார்த்தான் அதிகமா கலர்னா கலர் பையா கருத்தா பேசுறீங்களே நாளைக்கு இருப்பீங்களா போயிடுவீங்களா நாளைக்கு முத்தாடிப்பான் 4 இடத்த பாத்துக்கலாம் நாளைக்கு கொட்ட பவுனு கோட்டை பவுனு உடம்பே வெளில
மரியாதை நான் எந்த தேவையில தான் பாத்துருங்க இல்ல காரியம் அவன் தான் காரியம் வந்தவன் தான் காரியம் காரி முடிஞ்ச குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் அப்படி சும்மா நீ உட்காரு எங்க வீட்டுக்கார இருக்காரு எங்க ஊர் தெரியுமா எங்க ஊரு உங்க ஊரு என்ன ஊரு உந்திரப்பட்ட டோல் கேட்டு இப்படி இருக்கு பாக்குறியா என்ன செய்யும் பகல்ல டோல் கேட்ல 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சப்போட்டா ஏன் புள்ளி சம்பாடம் எங்க நாடு இருக்கிறது சக்கரவாளகிரி கோட்டை. ஓ சக்கரவாளகிரி கோட்டை. கிரி என்றால் என்ன? கிரி என்றால் மலை. சக்கரவாளகிரி கோட்டை ஆளக்கூடிய எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அவர்தான் வீராதி வீரன். அவன் வெறுவெட்டி பேரன். ஒரு வீர மாட்டாண்டன். அவர்தான் சூராதி சூரன். வெடிஞ்சி வேஷம் ஊத்திட்டு அவன் சுத்தமா சூத்து ஓட்டி பேரன். சுகிரா கம்பீரன். அவர் சீர்வதில சிங்க குட்டி, பாய்வதில புலி குட்டி, துள்ளி துள்ளி ஓடுகிற மான் குட்டி. சீர்வதில சிங்க குட்டி, பாய்வதில புலி குட்டி, துள்ளி துள்ளி ஓடுகிற மான் குட்டி, பதங்குவதில முதக்குட்டி, ஆனா தேனி தின்பதிலே பன்னி குட்டி உங்க வீட்டுக்கார். அத பிரியத்தில் நானால பச்சை மிளகாய் கட்டி தின்றான். அப்படி வீர பராக்கரம் பொண்ணு. வீர பராக்கரம் புண்ணிய பராக்கரம் 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 புண்ணிய வீர பராக்கரம் பொண்ணிய எங்க வீட்டுக்கார இருக்காரு. அம்மா எங்க வீட்டுக்கார பார்த்தா பயந்து அம்மா ஆமடி ஏன் கட்சினே வருமா பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கார இருக்காரு. அவர் தண்டி அம்மா ஆம்பளை. ஆமா உன் வீட்டுக்காரர் ஆம்பளடி. அக்கா வீட்டுக்காரெல்லாம் போட்டான் பாட்டை விட்டுறான். ஒண்ணு மட்டும் சொல்லு. என்ன சொன்னாங்க அவங்க? நேற்று ஒரு டீ வாங்கி கொடுக்கும் போது அவர் வந்தாரு தலைவர். ஆமா வாங்கி கொடுத்தாரா? ஆமா கணப்பால் ஒண்ணு வாங்கி கொடுங்க கேட்டா இல்லையா? கேட்டா குடிச்சா இல்லையா? ஆமா அட நேற்று வந்தாரு. ஆமா நம்ம கொய்யா பழம் 1 கிலோ வாங்கணும். ஆமா அட 2 பேரும் ஆளுக்கு 18 மணிமா இல்லையா? ஆமா அதான் அப்புறம் உங்க வீட்டுக்காரன் ஆம்பளை இவங்க அக்கா வீட்டுக்காரன் போட்டு என்ன நம்ம 2 பேரும் பங்கெடுக்க சொல்லி வேண்டாம். அதுக்கு மட்டும் சாப்பிட்டு வரேன் இதுக்கு மட்டும் வாமா வாமா. அப்படி வீட்டுக்காரர் நாமதயம் இருக்கிறது. காலாகிரி அவன் முன்னாடியா நீ? அவனா யாரு? அவரு பொண்டாட்டியா நீ? மாட மேச்சர். அட அவரு பொண்டாட்டியா? மாட மேச்சர். அவரு பொண்டாட்டியா? மாட மேச்சர். நான் காலாகிரி சூரன். காலாகிரி சூரன். நீ யாரே வந்து பேசியம்மா சண்டைக்கு போடுவான். யாரு? நான் சந்தேகம் பண்ண மாட்டேன். ஃபுல்லா தான் சேர்ந்தோம். அப்ப ஒரு கோட்டை சாப்பிடுறியா மாமா? காலாக்கிரி சூரனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய என்னோட நாமதேயமோ கனக வள்ளி வள்ளி வள்ளி. ஐயோ அங்கேயோ உட்காந்த நீ கூப்பிடாத முன்ன லைட்டுக்கு மேல போய் நிக்க முடியும். வந்தா வரேன்னு சொல்லிட்டு வாட்டு. இந்த பாப்பா எப்படி இருக்கு? பச்சைக்கிளி மாதிரி அத பாரு. இது உனக்கு கத்துக்குற பொம்பளையோ கல்யாணம் கணுவான் புல்லானாலும் கோட்டை. சரி அவரை உங்களுக்காரு அவரு கை வேணா கால் வேணா இடுப்பு வேணா அவருடைய தோல் வேணா அவர் கழுத்தை மட்டும் சேர்த்து வாங்கிக்கலாம். எதுக்கு? அப்படியே ஊடு போட்டு அப்படியே அந்த ஊடு கொடுத்தாங்கல்ல அந்த ஊடு வேலை நடந்துனே இருந்தது. அப்படியே பேச மாட்டனாலும் வந்தது அப்படியே நிக்குது. இந்த கழுத்தை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க அந்த கழுத்தை மட்டும் வெட்டி போறான். எதுக்கு? அது அப்படியே உங்க வீட்டுக்காரர் கழுத்துல ஒரு முழுங்கி சொல்லி நான் தூக்கி கட்டிட்டு வச்சுக்க கெடுக்கெடுக்கிறது கட்டி முடியும். ஓம்பல் ஏம்பல் விடாது. அப்படி காலாக்கிரி சூரன். காலாக்கிரி சூரன் மனதில் இருக்கக்கூடிய என்னோட நாமதேயமோ கனக வள்ளி. அறிந்தோம் கனகவல்லி என்று அறிந்தால் தவிர எனக்கு கொழுந்தனார் உனக்கு கொழுந்தனார் இருக்காரு. எந்த நோந்துறாரு கொழுந்தனாரு? எங்க வீட்டுக்கார பேரு காலாக்கிரி சூரன். ஆமா எங்க கொழுந்தனார் பேரு சுலாக்கிரி சூரன். இவரு காலன விளக்கமாறு ஏறிக்கிட்டா பையா உனக்கு கண்ணுல விளக்குமாரியா ஏறிக்கு கண்ணுல உனக்கு நாளை நினைக்க நாளைக்கு மறுநாள் நான் வீட்டு பக்கம் வர்ற மாதிரி பாரு. வேலைக்கு வர மாட்டான். அப்புறம் மரியாதை இல்லாத பேசாத.
சரி காலாக்கினி சூலாக்கினி. ஆமா காலாக்கினி சூலாக்கினி. அவர் காலாக்கினி சூரனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய கனகவல்லி. என்னுடைய நாமதேவோ கனகவல்லி. ஆமா இருவருக்கு திருமணமாகி சரியா ஒரு கல்யாணம் நீ இப்ப நேரம் பார்த்து கட்டினே போட்டால பார்த்து கட்டினே. நாங்கள் LOV லவ் அதியா ஆமா அந்த மூஞ்சிக்கு காதல் ஏட்ட ஒரு ஆளுக்கார தேவையா முன்ன ஏட்ட போறியா காதல் 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 கனகமே காதல். அப்படி சரிமா திருமணமாகி ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை இருக்காமா? தாடி அம்மா எப்படியா ராமகிருஷ்ணன் போயில போட்டுடா கண்ணி எரியுது. இருந்தாலும் ஆட்டமா வந்து என்ன பண்ணுங்க என்னடா பண்ண அவங்க என்ன பண்ணாங்க? அழுது புலம்புனாங்க. புலம்புனாங்க. அதை நான் ஆதரவு சொல்லிக்கினே தடிக்கினு. நீ ஆதரவு பண்றியா இல்ல கால போறியா? ஆதரவு தாங்க. என்னம்மா தாதி அம்மா ஆமா எங்கள் இருவருக்கு திருமணமாகி கூத்தாடிக்கு பேர் பாதி பொருள் ஆவாது. ஆமா ஆமா கறி வகையில பார்க்க போனா ஆட்டுக்கறி ஆவாது, பன்னிக்கறி ஆவாது, மாம்பழம் ஆவாது, இளஞ்சோட ஆவாது, கல்லு ஆவாது, இந்த ஆட்டுக்கறி போட்டதால இந்த மனசும் கேட்க மாட்டோம் மாறி தின்னுட்டு நம்ம புறாண்டைக்கு ஆட்டுக்கறி எங்க ஆட்டுக்கறி போட்டாங்கடா? அந்த ஊரு கோழி வந்து வெறும் உருளைக்கிழங்கு என்கிட்ட 2 துணுக்கு. ஆனா கரெக்டா வைக்க வந்தாருப்பா. யாரு இறங்க இல்லைன்னா ஆளுக்கு 2 துணுக்கு. தாதி அம்மா இந்த நாட்டில் ஒரு பெண்ணாக பிறந்ததோ ஒரு பிடி மண்ணாக பார்த்திருக்கலாம். ஒரு பிடி மண்ணாக பார்த்திருந்தால் 4 பாதைகள் பட்டு புண்ணியம் கிடைச்சிருக்கிட்டு. என்னமா சொல்ற? என்னமா அதுவே பிள்ளாட பாவி ஆயிட்டாண்டி அம்மா. என்னடா இது? ஏமாடா என்னமா அவன் வீட்டுக்காரர்? அது மட்டுமா இந்த நாட்டில் ஒரு புல்புட்டாக படுத்திருந்தால் ஆவி என்று பசு பெய்து அதுல ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கிட்டு. அதுவும் இல்லாத பாவி ஆயிட்டாண்டி அம்மா. என்னமா அப்படி திருமணம் ஆகி தாதி அம்மா
பிள்ளை இல்லாத பெருமாடா போகுது. பெருமாடா நீ சொன்னிய பிள்ளை இல்லாமலே எனக்கு எங்கள் இருவருக்கு திருமணமாகி எங்களுக்கு பேரை சொல்வதற்கும் எங்களுக்கு ஈமாக்கடை செய்வதற்கும் ஆமா பிள்ளை இல்ல இறந்து விட்டமானால் எல்லும் தன்னை இருப்பதற்கும் இல்லை என்பதே இல்லை. பிள்ளை இல்ல அங்க ஆடு அது பிள்ளை போட்டு பிள்ளை போட்டுதான் கெட்டா குட்டி கூட மாட்டான். அப்பா பிள்ளைப்பா ஒரு வயிற்று சொல்லுங்க. அந்த பொண்ணாடா ஒரு செருப்பாட்ட விட்டுரும் சும்மாரா. ஏமா பிள்ளை இல்ல நீ யாரியாவா நீ அழுது நீ என்ன கொஞ்சம் வீணாக்கிடுவான். பிள்ளை இல்லைன்னா முட்டாளி டாக்டர் போய் பாத்தியா? டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர் போனியா? டாக்டர் போய் சோதனை பண்ணி பாத்தியா? செக் பண்ணி பார்த்தனே பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லையா? கேள்ல பிள்ளை இல்லையா? கேள்ல போட்டு பாத்தியா? போட்டு அழுத்துறாங்களா? ஸ்கேன் போட்டு இருக்குமா இருக்காதா புள்ள இருக்குமா? அதுலயே பார்த்தேன். இல்ல கம்மியாதியா அவளை விட்டு தொலைய மாட்டான். என்னடா போய் பாத்துருவாங்க. பாது ஒரு இடம் ஓத்தாட்டி போனா இவன் அந்த கெழுவில் போட்டுறான். பிள்ளை இல்ல இந்த காளி கோயில்ல பூஜாரி போய் பாத்தியா? அவர்கிட்ட போனா காளி கோயில் பூசாரி நான் போனோமா? காளி கோயில் பூஜாரிட்டு போய் விபூதி புடிச்சு போட்டு பாத்தியா? எல்லாம் பார்த்தண்டி அம்மா. நான் சொல்றேன் டாக்டர் போ 5 இல்ல 10 இல்ல 50 இல்ல 100 அளவுல அழுவிடு நீ மத்திய பயிற்சி காட்டுறேன். நன்றி விட்டா மாதிரி அழுவுடா. சரியா? தேபார் உனக்கு ஒரு பைசா செலவு இல்ல, இலவசமான ஹாஸ்பிட்டல். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா உங்க காலை பிடிக்கிற ஐயா. காலை மட்டும் முடிய பூ காலில் போடலாம். இங்க வா. இப்ப இந்த ஊரை 70 எடுத்துக்க. அப்படியே வந்து சொசைட்டி எங்க இருக்கோ, பள்ளிக்கூடம் எங்க இருக்கோ, பால்வடி எங்க இருக்கோ, பொதுவான இடத்துல தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல். பொதுவான இடத்துல கேள்விப்பட்டதே இல்லை. காத்து வாட்டமான இடம். அப்படியே கூலிங்கா திரு 4 பக்கம் காத்து வரும். ஐயோ அப்படியே கூலிங்கா. நீ வந்து கம்பவுண்டர் சீட்டு போட மாட்டேன், டோக்கன் வாங்கணும்னா எந்த காய்ச்சும் வேண்டாம். அப்படியே போனீங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இரும்பு பைப்பால அப்படி போட்டு கம்மா வலிச்சது எப்படி இருக்கும் நீட்டா. அந்த பைப்பை நீ நீட்டா இருக்கிற பைப்பை புடிச்சிங்கன்னா அப்படி யாராவது குஞ்சுக்கணும். சொல்லுங்க. அது குஞ்சின உடனே குறுக்க ஒரு பைப்பு மாட்டுவாங்க. எதுக்கு? திமிரக்கூடாதுக்காக தான். என்னடி அம்மா இது? அப்படியே மாட்டின உடனே 4 கால பாய்ச்சல் டாக்டர் கம்பவுண்டர் வருவாங்க. அப்படியே வந்து கம்பவுண்டர் அந்த டாக்டரையும் ஒன்னையும் ஜாயின் பண்ணி விட்டு அவரு போடுவாரு. அந்த 4 கால பாய்ச்சல் டாக்டர் ஊசி போட்டு கம்பவுண்டர் போடுவாரு. உடனே 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும், 4, 5, 6, 7, 8, 9, 10 மாசம் ஆகும். அப்படியே எண்ணி 10வது மாசம் குழந்தை பிறந்து கீழே விழுந்தும். அந்த குழந்தை எப்படி கத்துவோம்? அப்படி பிள்ளை இல்லையா தவிர பிள்ளை இல்லையா தவிர படுங்கடா உண்மையான ஆட்டுக்கு தான் பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா அப்படி எனக்கு பிள்ளை மழை வேணுமா? அப்படி பிள்ளை இல்லையா தவிர மூஞ்சல் நகைச்சு எப்படியா பையா சந்தோஷமா இருக்கும். இன்று யாரு கூட்டிருக்காங்க? மன்னவர் எங்க வீட்டுக்காரர்.
இந்த மன்னவரை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக இன்று யாருக்காக கேளுக்கு அம்பாள் காளிகம்மனுக்கு நேத்தான் தொலை தாங்க முடியல நேற்று விஜயமனத்துல வந்து கல்விவேத்த நாடகம் அங்காளமானி அது போய் பயிர் எடுக்கிறேன் ஆமா அதுக்கு முதல் நாள் என்ன நடக்கும்னா காலை வேந்தானே காது கேட்கலையா எனக்கு கேட்கலாம் என்ன பாடு படுத்தது எனக்கு அப்படி இன்று யாருக்காக காளிகம்மனுக்கு காளிகா தேவி சக்தி ஒன்று சமய பலவார் என்னடா இது அப்படி அம்மனை வணங்கி அப்படி சக்தி ஒன்று சமயம் பலவார் அம்மனுக்கு அபிஷேகம் ஆரா செய்து இன்று விழாவை சொல்லிருக்கு. அப்படியா இருந்தாலும் இன்று ஏதோ காரணம் தெரியாது மன்னவரை பார்க்கணும். சாமிக்கு சபைக்கு வணக்கம் போகலாமா? எங்க மன்னவர் இருந்தால் உங்கள் மனைவி கனகவல்லி வந்திருக்க வார்த்தையாகட்டும். அருமை தாய்நாடா இருக்க முடியாது. 20 அடி நன்னகரிலேயே வாழ்ந்து வரக்கூடிய குப்பாயி என்பவர்களால் இதோ வேகாக்கொள்ளை ஆர் குமரவேல் எமக்காக அழியப்பட்டிருப்போம் 50 ரூபாய் 50 லட்சமா பாவித்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிய திருத்தான்றி வணக்கம் பல வணக்கம். மனைவி அந்த குப்பாய் இல்லறத்திலேயே காளியா பரமேஸ்வரனுடைய அம்மனுடைய தரிசனம் எப்பொழுது அருள் தர வேண்டும் அப்படி என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம். மனைவி கனகவல்லி வந்திருக்காங்க.
சாமி என் பாதத்தில் விழுந்தபடி இன்று வாழ் என்று மீடு வாழ்வாதரு அதுதான் சந்தோஷம் அகத்த காரணம் நான் செல்லக்கூடிய திக்கு விஜயம். ஆமா, திக்கு விஜயம் சார்ந்து அப்போது செல்லக்கூடிய நேரத்திலே சரியுற்ற அரசர்களை அடக்க வேண்டும். அப்படி என்று அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். என் குலம் தெய்வமாகிய காளிகாதேவிக்கு பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுக்க வேண்டும். எங்க போறீங்க? ஆனா இன்னும் வாங்கிட்டா சில உண்மை எல்லாம் நான் சொல்லாதே இருக்கேன். என்ன உண்மை சொல்றா? சொல்ல வேணாம், ஒரு சீட்ல எழுதி கூட படிச்சுக்கிட்டோம். காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உன்கிட்ட எவ்வளவு நாளா நான் குடும்பம் பண்றேன், நான் உயிரோட இருக்கேன்னு பாக்குறியா? ஏன் நான் உயிரற்ற ஒரு குணம். எப்படி? ஆமா ஆமா. காரணம் என்ன? காரணம் காலம் உனக்கு தெரியவராது. என்னுடைய ஆவியாகப்பட்டது நான் வளர்ந்த கூடிய காளிகாதேவி. காளிகாதேவி அவள் அடி பீடத்திலேயே தங்க செவிலிலேயே ஆமா கருவண்டாக உலாவி கொண்டிருக்கிறது என் ஆத்மா. அப்போ இங்க சும்மா ஆவிதான் இருக்கின்றது. ஆமா, உயிர் பூரா இந்த கருவண்ட மாதிரி உயிர் உலாவுறது ரெண்டே பேர் தான். யாராரு? ஒன்னு பாரதத்துல இந்த காலாக்கி சூரன் உண்மை. ராமாயண காலத்த கதையில வரக்கூடியது மயில் ராவணன். மயில் ராவன். ஆமா, அந்த மயில் ராவணன் கொல்லறதுக்கு அந்த வண்டை எடுத்து திருவனமா ஆஞ்சநேயர். ஆமா, ஆஞ்சநேயர் இல்லாட்டி போனா மயில் ராவணனை ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அவன் பாதாள உலகத்துல இருந்து மேல பூலாங்க வர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு தாமரை கொடி. ஆமா, அந்த தாமரை கொடி மேல இதழத்து போயிருந்தது. ஆமா, அந்த தாமரை கொடி அதல பாதாள வரைக்கும் அந்த பேர் ஓடி கொண்டிருந்தது. ஆமா, பாதாள வரைக்கும். அதுல 9 துவாரம். 9 துவாரங்கள். ஆமா, 9 துவாரத்துல 8 துவாரம் மூடி இருக்கும், ஒரு துவாரம் மட்டும் திறந்தபடியா இருக்கும். அந்த வழியாதான் உள்ள இருந்து அவன் வெளியில வருவான் மயில்றாவணும். தெரியுதா? தெரியாது. ஆனால் அதே போலவே என்னுடைய ஆத்மாவாகப்பட்டது காளிகாதேவியுடைய அடி பீடத்திலேயே தங்க சிவிலில கருவண்டாக லாவிக் கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே உயிர் இருக்கின்றது. ஆமா, இங்க ஆவி இருக்கின்றது. ஆமா, அதனாலே இப்ப எங்க போறீங்க? அதனால் என்ன யாரும் வெல்லவோ கொல்லவோ முடிவராது. அதனாலே அந்த வீத சேதி கொள்வன் சார்ந்து அரசர்களை அடக்க வேண்டும். அப்படி
திக்கு விஜயம் சென்றால் உங்களுக்கு தீவினை வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். போவாதீங்க, வேணாம், வீட்டுக்கு வாங்க. இந்த உலகத்திலே நான் தான் நல்லவன், என்ன வெல்லவோ கொல்லவோ முடியாது அப்படி சொன்னவங்க பார்த்து இருக்கு. அது போல நீங்களும் சென்றால் மாட்டு மன்னிச்சிருவீங்க. வேணா போவாதீங்க. மரியாதை விடை கொடுத்து உடம்ப வீணாக்காது. சின்னத்தில் ஏற்காடா, செவி சாக்காடா, வேணாங்க, போலாம், வீட்டுக்கு வாங்க.
போறதா போற கண்டதே காட்டி போறது போறதா போட்டா சட்டம் எப்படி அங்க ஒண்ணு உன் வீட்டுக்கார போறப்ப மோள சத்தம் கேட்கா போறான் மோள சத்தம் மோதாடி இருப்பதா வாங்கல ஜமரா மோதாடி இருப்பது நான் என்ன சொல்றேன் ஒரு சோறு நீங்க என்ன தரலாம் ஒரு சோறு சாப்பிடுறவங்க ஒரு சாம்பார் ஒரு குழம்பு ஊத்தலாம் ஒரு இட்லி திங்கிறவனுக்கு ஒரு சட்னி ஊத்தலாம் ஒரு கூழ் குடிக்கிறவனுக்கு ஒரு நாட்டக்காய் ஊறுகாய் தரலாம் அட ஒரு பூரி திங்கிறவனுக்கு ஒரு பூரி தரவங்க பூரி கிழங்கு ஊத்தலாம் நான் அதை தான் திங்க போறவனுக்கு அப்ப பச்சை மிளகா வெள்ளரி பிஞ்சு ஆமா வியாடு எங்க வீட்டுக்கார போட்டு கொண்டாடி அம்மா அப்ப இவனை ஜலிமொழி ஜாதி வச்சு நிட்டு போய் குத்து குத்துன்னு குத்துறா நான் அடிக்கிறேன் உன் வீட்டுக்காரனா நான் என்ன சொல்றேமா நான் என்ன சொல்றேன் உங்க வீட்டை காலி பண்ணுங்க வீடு வரைக்கும் தருவேன் நாங்க பக்கத்துல குடும்பம் பண்றதா இல்லையா வீட்டை காலி பண்ணு வீடு வரைக்கும் தருவேன் வீட்டை காலி பண்ணு யாரு காலி போட்டு என் சித்தப்பா அதனால கெட்டு போடுறது கிட்ட பள்ளம் ஆமா இவன் போறதுதான் அடடா அவன் நான் வழி கூட்டி அனுப்பி போறதுதான் நிக்க மாட்டாருமா நான் என்ன சொல்றேன் அவர் போறாரு பத்திலே வாங்கி இடிச்சு வாயில வச்சு அனுப்பி விடு கண்ணில வச்சு அனுப்புங்க இங்க கூத்து வச்சு யாரு விருதாமன் கொடுத்தாங்க யாருங்க எங்க இருக்காங்க யாரு யாரை வச்சவங்களே யாரையும் நடக்காது சரி வா வா அதனால இங்க போறது சரி அமருங்கள் அடி போய் வர மன்னாவா தண்ணி வச்சு வாங்கி கொண்டு விட்டாட்டீங்க நீங்க போயிட்டு கண்ட பொறுக்கினா சொல்லுவான் கண்ட பொறுக்கினா பேசலாம் வீட்டுல வாங்கிட்டு நாய் அவன் சொல்ற பையன் வீட்டுல வாங்கி தர்றேன் இவர் வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த குட்டி போனாங்க வேலைக்கார பையன் வண்டிக்கார பையன் இவன் வந்து உக்காடுறான் போய் இலையில உக்காடுறான் இவன் இலையில அம்மா கறி வைக்கிறாங்க திட்டு வரான் வேலைக்கார பையன் கோழிக்கறி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் கோழிக்கறி சாப்பிட பண்ணி போடுறா பண்ணி போடுறது வேலைக்கார பையன் வண்டிக்கார பையன் கூத்தாடி பையன் எங்க குடும்பத்துல 1000 நடக்கும் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு அடிப்பாரு நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் அனுப்புறாரு அது வேற மவுத்துக்கு அருவார்த்த காயமும் அளவடி அடிச்ச அடியும் அன்னைக்கே சரியா போயிண்டா அப்ப எங்களுக்குள்ள ஆயிருக்கும் நீ நாடா கேட்கலாம் உங்களுக்குள்ள போறா வேலைக்கார பையன் வெளியே போறா வேலையை விட்டு நீக்குங்க செய்யுமா இப்ப நீங்க நான் விட்டு போறேன் வேலையை விட்டு நீக்கு இப்ப நீக்குமா எப்ப நீங்க எதிர்பார்த்து இருக்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் விட்டு போறேன் நீ விட்டுட்டு போறதுக்கு வேலையை விட்டு நீங்க சொல்றாங்களா வேலையை விட்டு இப்ப நீக்குங்க நான் விட்டு போறேன் நம்ம அரசாங்கத்துல வேலையை விட்டு நீக்கு அப்ப நீங்க நான் விடுறேன் வேலையை விட்டு போறேன் என்னடா நீக்கு நான் உடனே கிட்ட வேலையா ஐயோ அப்பா ஐயோ அப்பா என் வீட்டுக்கார போட்டு போய் சூத்த கிழிச்சுமா கட்ட மாடு நான் என்ன அடிக்கிறேன் ஐயோ எப்பா ஏங்க போயிட்டு பத்திரமா வெற்றியோட வரக்குள்ள இந்த மாதிரி ஆம்பளையா இருந்தா கூட நீ பிடி போட மாட்டேன் எங்க வீட்டுக்கார மை ஹஸ்பண்ட் இது எப்படி இருக்கா தலைப்பால இது மாதிரி இருக்கா புது ஊர்ல போய் பொம்மையை பாத்தீங்க அந்த திருஷ்டி பொம்மை மாதிரி அது இருக்கா இது வந்து சுமங்கல்ல இருக்கு மாதிரி பொம்மை போயிட்டு வெற்றியோட நீங்க போங்க போறீங்க தப்பி விடுங்க எங்க வீட்டுக்காரா இப்படி இருக்காரு ஆனா
என்ன காய்ச்சி கிழமை எத்தனை பாக்கு போட்டு நாங்க என்ன பண்றோம்? அதை கொடு. 100 ரூபா கூட என்னத்தான் நீ வெத்தலை பாக்கு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால போயிட்டு வெட்டியோட ஆனா போறீங்க அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவன் சிரஸ் அப்படியே வெட்டி 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 கலையெல்லாம் எட்டுவாங்க. தலையை எடுத்துவாங்க. ஏன்னா தனி போட்டு வைக்கலாம் தவறு. அப்படியே வச்சு அப்படியே நம்ம எடுத்து போட்டு அப்படியே சும்மா சூப்பு குடிக்கலாம். அதனால தம்பி விட படைக்கத்தான் சரி உள்ள சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுக்கார தான் இப்படி என் குழந்தை எப்போ இவர் வந்து 14 கிலோ பராக்கிரமம். ஐயோ அட இவர் 16 32 கிலோ அவரு மணிக்கு 300 கிலோமீட்டர் அதனால தம்பி விட படைக்கத்தான் உங்க தம்பி அழைத்து இருவரும் ஒருமிக்க செல்லுங்கள். எங்க ஊர்ல போறீங்க? ஆமா என்ன இருக்குமா? இது இருக்காதே மணால உழைப்பாண்டா. இல்ல இல்ல நீ அறிவு அறிவு இப்ப பாத்தியா என் தம்பி இருப்பான் சூளாக்கினி சொம்பு யாரா சொம்பு? எட்டுமா வேடியா சொம்பு வீட்டுக்கு தண்ணி எந்த எட்டுமா வே. டாடா பாய் பாய். ஐயோ அட புடியா போங்க. போய் தம்பி சூழாகிறீங்க. சின்னவரே 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 என்ன மாதிரியா சூடாகினி காலாகினி இதோ தம்பியார் சூடாகினி அழைக்க சூடாகினி வருவது.
பூமியில நடந்து வரும் தெய்வம் கண்ட சாமி பூமியில நடந்து வரும் தெய்வம் கண்ட சாமி பெத்தமனதா தரிகராஜ முருகா பாரியா கையில தாழ்ந்து வைத்து மத்தால் தவிடா நான் படுக்கைக்குள்ள எடுத்து வச்சிருவேன். நான் தூங்கிட்டா எடுத்து வச்சிருவேன். அதுக்குள்ள எடுத்து வச்சுன்னா ரெண்டாவது போடும். சின்னவரு துடுக்கு துடுக்கு என்ன துடுக்கா இருந்தா பெரிய புடுக்குன்றியா துடுக்கு நான் என்ன சொல்றேன், நாட்டு வைத்தியம் கத்தி சாடி எடுத்து எண்ணெய தடவி எண்ணெயில வாட்டி அப்படியே வச்சு கட்டி விட்டுரு. புடுக்கு வீட்டுமா கட்டி விடுறா. சும்மா உட்காரு ஆட்டக்கார உட்காரு உட்காரு புடிப்பட மாட்டான். ஆமா ஆமா பாது கேக்குறாரு வீட்டுல அறுப்புங்க பூரிப்புல புழுதி அடைஞ்சிடும் மானங்கட்ட மாடு. அவர் போய் அதை மாதிரி கொடுத்தாரு. வியாபாரம் அங்க வந்து அழைச்சி எடுத்த ரொம்ப ரொம்ப ஆட்டாதீங்க அதிகமா. அடுத்த கேள்வி வந்துடும். முன்னால ஆட்டம் இதோ ஈஸ்வர கண்டனூர்ல சேர்ந்த பேரு ராஜாராம். ஈஸ்வர கண்டனூர்ல சேர்ந்த ராஜாராம் ஐயா அவர்கள் கீழப்பாளையம் பாலகையா குடும்பம் 50 லட்சம் நேரத்தை நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் இந்த பத்திரகாளி அம்மன் அவர் குடும்பத்திலே எந்த ஒரு நோய் நொடி வராது அருள் கொடுக்க வேண்டும் என்ற அம்மனை வந்து அண்ணாதி போனேன். சுப்பிரமணியம் ஒரு நாடகாரர் தெரியுமா? எனக்கு தெரியாதா. ஈஸ்வர கண்டனூர் சுப்பிரமணியம் இல்ல, ஈஸ்வர கண்டனூர் சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, மணிகண்டா இப்படா 7 மாலை இருந்தாரு எங்க தாத்தாட. அவரு எங்க நம்ம திருத்தூர் போயிருந்தாரா, இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரா? அவரு போயிட்டாரு. எப்ப போற மாதிரி தலைச்சாலாம் கருமாதி எல்லாம் கூத்தாட்டி கொஞ்ச நேரம் தூக்கி போறா. இப்ப மணிகண்ட போலீஸ்காரர் கூத்தாடியா? மோசமான வந்து கல்வி மாட்டான் பத்தியா மூக்க கடிச்சிருவான். நான் கொஞ்சம் மண்ணை வாரி கொட்டுவோம். சாம வரணும். புடிச்சு கட்டுக்கிறாரா? உயிர்நிலை எங்க இருக்கு அது ஒண்ணு தெரியுமா?
சின்ன கரையா கிச்சா இல்ல கொஞ்சம் நாளைக்கு போகும்போது வண்டியில பள்ளத்துல தள்ளி போகணும். அவன் மன வர மாதிரி மணிக்கட்டம் போன பிறகு அவன் போன பிறகு அந்த மாதிரி கதை அந்த ஒரு கதையான கதை போற எனக்கு அழுவே ஆத்திரம் வந்தா அவன் தெய்வம் தான் அவன் எப்படிதான் ஒரு தெய்வம் ஊர்ல வச்சு கும்பிடா கோல வை விருந்தாடி போனவன ஊருக்காரு இல்ல சொல்ல இல்லடா இல்ல பத்தலையா வச்சிருக்கா பாதிதான் வச்சிருக்கேன். அதான் அது கிழிஞ்சு தொங்குது. சுண்ணாம வாங்கினேன் வத்தலையாகிறா கிழிஞ்சு தொங்குதான் அதையும் போன நீ நல்லா இருப்பே என் குழந்தை அடிக்கிறான் நீ நல்லா இருப்பேன் கொஞ்சம் கொத்தல மறந்துடும் எட்டுமே வை வை எகிருட்டு வைங்கடா நான் சும்மா ஓட்டி மொழிட்டான்னு ஒன்று சரி சரி வைங்க வைங்க பச்சரிச்சு கொத்தமல்லி கீரை நோடவே புதுதம்மா வெந்த தோணி நாங்க கேட்கல புதுதம்மா வெந்த தோணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எம்மா கேட்டதெல்லாம் கேப்ப கூழு அங்க கிடைச்சதெல்லாம் கேப்ப கூழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல எம்மா கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் பச்சை தண்ணி அங்க கிடைச்சதெல்லாம் பச்சை தண்ணி கட்டி வைக்கிறான் உலகத்தில் கால் பண்ணி காலேஜ் கட்டி வைக்கிறான் காட்சி பணம் இல்லை என்ன எட்டி உதைக்கிறான் காட்சி பணம் இல்லை என்ன எட்டி உதைக்கிறான் நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம் நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம் நாளைக்கு சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துறான் அவன் மனம் மருந்து குடிக்கிறான் சாப்பாட்டுல பண்ணி தண்ணி குடி ஏமா அவன் மனம் மருந்து குடிக்கிறான்னு பாத்துட்டு தண்ணி கொடுக்குறான் அவன் மொத்தமா கொடுக்குறான் சின்ன குழந்தையில வண்டியில வச்சு நாங்கள் கருவண்டாக உயிர் அங்க இருக்கு கருவண்டி மேல நடக்குதுடா பால போய் படுக்கும்போது நீ உண்மை கொடுக்காதான் ஊத்துருவான் கீழே ஊத்துறான் உங்க உயிர் எங்க இருக்கு காளியாஜாவை பலிபடுத்த கருவண்டாக இருக்கிறோம் அப்போ உங்க உயிர் அதை காலை ஓடிச்சா படும் ஈஸி பையன் வெரி குட் எவனுதான் போனான்னு கை வளர்ப்பு எல்லாமே ஏட்டி போடி நாயா இருக்கு உங்க அப்பா செத்து 5 வருஷம் சென்று பிறந்த பையனு
கூட கலப்படமா பண்றவன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா 5 வருஷம் போனான். ஆமாடா. ஆமா. சாவல தேவடைய போனவன் புறகலி மேங்க பண்ணி விட்டான், பொய் சொல்லி விட்டான். எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு, 5 வருஷமா வந்து 5 வருஷமா அங்க இருக்காரு. கோயித்து இல்ல, அவரு வந்து மனம் ஒண்ணு போயிருக்காரு. வெளிநாட்டு சவுதி போயிருக்காரு. அங்க போய் சம்பாதிக்கிறாரு. நான் 5 வருஷம் என்ன அப்புறம் பிறந்தான். அப்ப அம்மா எவனே கோலச்சா? யாருக்கு பிறந்தா? யாருக்கு பிறந்தா? என் சித்தப்பாவுக்கு தான். தெரிஞ்ச விஷயம். நான் தெரிய வச்சிருக்கேன். கொடுங்கோலுக்கா? கொடுங்கோலுக்கு அம்மா இதுக்கு. சரி விட பலிபடுத்த. அப்படியே நான் ஆடுறேன், எனக்கு வேலை பார்த்து ஓவரா ஆடுறான். நீ வந்து ஆட்டு. சரி இங்க வாயா. அது நீ ஏமினால ஆட்டி காட்டு. இங்க வாயா. கையை பிடிச்சு எத்தனை ஆட்டு? எங்க பிடிச்சி? கையை பிடிச்சி. ஓ ஜவுதி சேர்த்து ஆட்டி தான் போறேன். கையை பிடிச்சி ஆட சொல்றேன். யாரும் ஆட்ட முடியாது. பரவாயில்ல. பக்கத்து மூதாதிகள் எல்லாம் இறந்து போய் விட்டாங்க. உண்மைதாங்க. நாங்க 2 பேர் தான் உலகத்துல 2 பேரும் ஏன் சின்ன கால் சரிங்க? பூ உலகத்துல மூதாதிகள் இறந்து போய் விட்டாங்க. உலகத்துல நாங்க 2 பேர் தான் ஒன்னா செய்யுங்க, தட்டிலே செய்யுங்க. ஏதாவது காசு வருமானம் வருமா? அதுமே வரும். நீங்க வந்து தனியா தயந்து அந்த பரவாயில்ல போகணும். அப்படி போற வழியில இருக்கு தயந்து பாரிசு கடையாடு போகணும். இருக்கீங்க அப்படி இருக்கிற தமிழ் வட்டவர் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுது. காலநகர் இருக்கா? காலாடி அதை வந்துட்டாங்க. காலாக்கினி சூடாக்கி நீ அங்க வாழ்க்கை அந்த பொண்ணு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாம். உனக்கு கல்யாணம் ஆகலன்னா ஆகாதுடா. இதுக்கப்புறம் சின்ன புள்ள உனக்கு கண்மூடி கல்யாணம் சின்ன புள்ள இருமா. கண்ணுமுடி கல்யாணம்ப்பா. கண்மூடி கல்யாணம் தெரியாது. தெரியாதா? ஏய் கண்மூடி கல்யாணம் ஒத்த கீத்து ஒரே பச்சை கீத்து. அதுல வந்து 2 3 1 ரூபா. அது நெத்தில 1 கண்ணுல 2 அப்படியே தலையில மரக்கால கொஞ்சம் எண்ணெய் அது நெல்ல ஊட்டி அதுல புடி வத்தி கொளுத்தி வச்சிருவாங்க. பட்டு வட்டிலாம் கிடையாது. பட்டு மெத்தனா அருமையான மெத்தரா. காடா பீஸ் இவனுக்கு 7 மீட்டர் வேணும். 7 மீட்டர்ல காடா பீஸ். அதுல 9 மீட்டர்ல ஒரு மெத்த தச்சுருவாங்க. அதுல வந்து வைக்க சொல்லுவாங்க. பஞ்செல்லாம் இந்த பஞ்செல்லாம் இல்ல, இலவு மஞ்சளாம். கிடைக்காது. இலவு மஞ்சள் பத்தி பஞ்செல்லாம் இல்ல, வைக்கிற சொல்லி விடுவாங்க. அப்புறம் ஒரு மீட்டர்ல வந்து தலைகாணிக்கு காடா பீஸ் வச்சு அப்படியே 7 நெருக்க 8 குறுக்கு அப்படியே பாடுவாங்களா புது சட்டி புது சட்டி ஒரு கத்தா சுருட்டு பொறி முறுக்கு இவனுக்கு குஞ்சை கட்டிடுவாங்க. தனி போனதா அதான் போ 8 நடந்து வரும் 2 கால் நீட்டி வரும் 8 கால் நீட்டி வரும் 2 கால் நீட்டி வரும் நெருப்பு வரும் சாதி ஜனம் கூட வரும்.
உனக்கு சொரா கணத்துல இது கண்ணே மகராஜா அது எப்படிங்க கணத்துல இது கண்ட குடுகுடு பண்ண போனவன வசூல் பண்ண வந்த சாதி பள்ளிக்காரனுக்கு போனவன ரொம்ப ஊருக்கு போனவன அம்மாவுக்கு இந்த பெரிய பூ போடுறேன் சங்கமாங்கி பயிர் வேட்சக்காரங்களை அடிச்சு ஆடுறாலும் நீ உடையாதான் வேட்சக்காரங்களை அடிச்சு ஆடுறாலும் நீ உடையாடுதான் செருப்பா வச்சிருக்கீங்க அர்ஜுன் எப்படியா போன உனக்கு என்ன கண்ணு மண்ணில இருக்கா இல்ல அம்மா அதோட நிறுத்து இல்ல உனக்கு நானே கண்ணா வந்து குத்தனை கண்ணுக்கு போந்துருப்பான்ல என்ன குடியார கொண்டாட்ட வச்ச மகனுக்கு போனான் கூட்டாரியா எதுக்கு கூட்டாரியா ஐயோ தேவடியா முண்டா அதான் தேவடியா முண்டா ஆமா ஆமா நம்ம முந்திரி மரத்துக்கு குஞ்சிலே போய் அது எங்களுக்குள்ள அது அவங்க அண்ணி அச்சாயா போல மாமர வாசனை மகாராஜா பாத்துறீங்க எப்படியா இருந்தாலும் ஃபுல்லா இருந்தா சரிதான் எங்க போய் அங்க வந்தாலும் ஆட்டுக்காரி வேலை போடுறோம் எங்க போய் எங்க வந்தாலும் வெடி கிளம்பி வீட்டுக்கு வந்தா சரிதான் சாரி கட்டி போட்டு உட்காந்துருக்கான் நான் வரட்டுமா டாட்டா அண்ணே ஐயா இன்னைக்கு யாரு கொடுக்குது அண்ணா உங்ககிட்ட உமா கொடுக்க முடியாது உங்ககிட்ட உமா கொடுக்க முடியாது நான் அந்த மேல சாரி தப்பி வச்சிருக்கேன் மூஞ்ச பொக்கும் நாங்க அண்ணிட்டு கொடுப்போம் கொடு கொடு அம்மா பாத்துருக்காங்கடா அம்மா பாத்துருக்காங்க என்ன ஒண்ணு அடிக்க முடியாதா ஆட வந்தோம் ஆடுறான் தூக்க மாட்டேங்குது கவுரி எங்க போட்டுருக்கா பாருடா இங்க போறதே புறம்போக்கு மரத்துல போட்டாங்க மணிகாரத்து தலையாடி வருவாங்க பட்டாள மாட்டா பட்டு அவுத்து போட்டுருவாங்க கிளைய அட்டை அட்டை போட்டுருவாங்க மன புறம்போக்கு மரத்துல மாட்டினா ஆசையா தூங்கலாம்
என் வாயத்துக்கு எட்டி அடிக்க முடியல குனி வச்சு அடிக்கிறான் முண்டாயிடுமா குனி வச்சு அடிக்கிறாள் அப்பதான் உனக்கு சுதந்திரம். சரி 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 கையில சூடு சொன்ன குடுக்கிறதுனா வாங்கி அங்கதான் வைக்கிறான். பெரியாண்டி வீட பார்த்தோம் அம்மாளா. அதே சரி இதே திருப்பூர் பாடுப்பா. நான் திருப்பூர் பாடுறான். அது என்ன திருப்பூர் அம்மா பேர் இருக்காங்க. இது குழந்தை திருப்புகள், இது கோலார் திருப்புகள். மாமா ராஜாவா குழந்தை திருப்புகள் ஒரு கோஷம் போனாரா அவங்க அம்மா கிட்ட இது பால் சொல்லுங்க. கோசி நடேச வச்சாரா குழந்தை திருப்புகளை பாடினாரா அந்த மறுப்புகளை திருப்புகளை திருப்புகளை மறுப்புகளை பாடினவரு அவரு. இது வந்து கோலார் திருப்புகள். யாரு எதிர்த்தா குடியிருப்பு அவனை மாதிரி ஒரு சுத்தி போட்டு சுத்த முடியாது. சச்சி ஒரு சமய மலவாறு வாழ்த்துக்கும் சபையை சொந்திருக்கும் யாவற்றும் வேலுக்கும் நாடு நண்பருக்கும் நாடு அசோக் உமக்கும் தப்பி சூடாகினி தம்பி சூடாட்சி பலவித மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் நிரப்பி வணக்கம் செய்தார். கதிரோன் வெப்பத்தினால் வாடி கருத்து விடவில்லை. அப்படி என்று அன்பு மலர வைத்து வணக்கம் செய்தார். வாழ வேண்டாம் எழுந்து
பாதாள பெட்டி. ஆமா. அதோட கருத்து என்ன? நான் எனக்கு சத்தியம் சொல்றேன். நாம் இருவர் உறவிக்க வந்து சேர்ந்து படைகளை கூட்டிக் கொண்டு திக்குவதியம் செய்யலாம். அரசரை அடக்கலாம். அப்படி என்று உன்னுடைய கருத்து. பிடிக்கலாம். ஆமா. அப்படி என்று உன்னுடைய கருத்து. ஆமா. அதான் வாமன கருத்து என்ன? ஐயா சொல்றாங்க. விட்டு வைக்கலாமா? கூடாது. விட்டு வைக்கலாமா? அங்க சண்டைக்கு போனோம் ஏமாந்தம் போவோம். அதனால தாய் மாட்டா தம்பி மாட்டா போக